தன்னுடைய சிறிய வயது 10 வயது மகனை அறுப்பதற்காக வேண்டி கொண்டு போறான். கொண்டு போகிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறான், மகனே, உன்னை நான் அறுப்பதாக கனவு கண்டேன். 10 வயசு மகன்கிட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க, உன்னை நான் அறுப்பதாக கனவு கண்டேன் அப்படின்னு சொன்னப்போ அந்த 10 வயது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை குர்ஆன்ல இருக்கு. யா அபதி இஃப்அல் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். தந்தையே, தாராளமாக உங்களுக்கு என்ன கட்டளை இடப்பட்டதோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள், நான் பொறுமையானவனாக இருப்பேன். 10 வயது ஒரு சிறுவர், உங்களை மாதிரி தான் வயசு, ஏறக்குறைய 9 அல்லது 10 வயசு. அந்த 10 வயது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தந்தையை பார்த்து, தாராளமாக என்னை அறுத்து விடுங்கள், உங்களுக்கு கனவில் எது காட்டப்பட்டதோ அதை தாராளமாக செய்யுங்கள் அப்படின்னார். சொன்னது மட்டுமல்ல, அறுப்பதற்காக வேண்டி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க. படுக்க வைக்கும் போது தந்தையினுடைய முகத்தை பார்த்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, தந்தையே, உங்களுடைய மனம் மாறிவிட வேண்டாம், நீங்க என்னை குப்புற படுக்க வைத்து என்னை நீங்கள் அருங்கள் அப்படிங்கிறாங்க. குப்புற படுக்க வச்சாச்சு. குப்புற படுக்க வைத்த போது அந்த சின்ன வயது பாலகன் 10 வயசு குழந்தை இப்ராஹிம் நபி தந்தையிட்ட சொன்ன வார்த்தை, தந்தையே, என்னை அறுக்கும் போது நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுக்கப்படுகிறேன், நான் துடித்து விடக்கூடாது, துடித்தால் அல்லாஹ் ஏற்க மாட்டான், எனவே என்னை கயிறு போட்டு கட்டிருங்கிறாங்க. கயிறு போட்டு கட்ட ஆரம்பிக்கிற போது அந்த 10 வயது சிறுவன் சொன்ன வார்த்தை, என்னுடைய சட்டையெல்லாம் அவுத்துருங்க, காரணம் என்னுடைய சட்டையில் ரத்தம் பட்டால் அதை பார்த்து என்னுடைய தாய் தாங்கிக் கொள்ள மாட்டாள், எனவே சட்டையெல்லாம் அவிழ்த்துருங்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனதை கல்லாக ஆக்கி கொண்டு உடனே அவங்க தன்னுடைய மகனுடைய சட்டையை அவுக்குறாங்க, கயிறு போட்டு கட்டுறாங்க, வாளை எடுத்து தீட்டுறாங்க. இஸ்மாயில் நபியை படுக்க போட்டு அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்க போறாங்க. திரும்பவும் 10 வயது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தந்தையிட்ட சொல்றாங்க, தந்தையே, என்னை நீங்க கயிறு கட்டி வச்சுதான் நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. என்னை நீங்க கயிறு கட்டாமல் இருந்தாலும் என்னை நீங்கள் அறுத்தாலும் நான் துடிக்க மாட்டேன், காரணம் அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் அறுக்கப்படுகிறேன் அப்படின்னு சொன்ன போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிலைகுலைந்து போனார்கள். ஒரு சொந்த மகனை அறுக்கக்கூடிய அளவிற்கு இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் பெரும் சோதனைகளை கொடுத்தார். அந்த அளவுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பக்குவமானார்கள் என்றால் அதற்கு காரணம் அவருடைய தாயினுடைய வளர்ப்பு. தாய் ஹாஜரா அம்மையார் கொடுத்த வளர்ப்பு தான் அந்த மகனை, உன்னுடைய தந்தை ஒரு நபி, என்ன சொன்னாலும் அதற்கு நீ கட்டுப்பட வேண்டும், தந்தையினுடைய பேச்சுக்கு மறுபேச்சு பேசக்கூடாது என்று ஒரு தாய் தன்னுடைய மகனை சிறந்த முறையில் வளர்த்தியதுதான் அந்த மகனை மிக சிறந்த ஒரு நபியாக ஆக்கியது என்பதை வரலாற்றில் பார்க்க முடிகிறது.